தாராளமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சார் உடஞ்சிட போகுது. அதெல்லாம் தாராளமா நிக்கலாம். நீங்க நல்லா சொல்றேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷீட்ல இல்லாம வுட்ல பண்ணிருக்காங்க. ஆமா கீழே இருக்க தேக்கு, கீழே இருக்க அந்த கால் புறமே தேக்கு. இது வந்து உடன் நல்ல குவாலிட்டியில போட்டு சும்மா தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட் இருக்கு. நான் சொல்றத நீங்க தூக்கி பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சார் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாத்துக்கலாம். அதுலயே ஒரு பேச உட்காந்துக்கலாம். இதுலயே உட்காந்துக்கலாம். ஆமா திங்ஸ் வைக்கிறக்கான மீனா வச்சிருக்கோம். அதுலயே உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க அப்படியே ஒரு நம்ம சொந்த வீடு கட்டினா எப்படி இருக்கும் அந்த அதே இதெல்லாம். ஹாய் ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்குன்னு நம்புறேன். நம்ம இப்போ மதுரை காலவாசல் பைபாஸ் ஸ்டோர்ல ஐஸ்வர்யம் ஹோம் ஸ்டேல இருக்கும். என்னடா இது புது வீடியோவா இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ என்னன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு கொஸ்டின்ஸ். நம்ம மதுரை வந்து ஒரு டெம்பிள் சிட்டி, ஃபர்ஸ்ட் அதை சொல்லிக்கிறேன். நம்ம மதுரைக்கு வர ஃபாரினர்ஸ் வந்து அதிகமா வந்து நம்ம கோவிலுக்கு போய் விசிட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அவங்க ஸ்டே பண்ற விஷயம் ஹோட்டல், மோட்டல் அண்ட் ஹோம் ஸ்டே நிறைய இருக்கும். ஹோம் ஸ்டே பண்ற கான்செப்ட் இந்த வீடியோ எதுக்குன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து இங்கே தான் மேனேஜரா இருக்கான். ஸோ அவன் மூலியமா எனக்கு இந்த வீடியோ கிடைச்சிச்சு. என்னன்னா, இங்க வந்து ஹோம் ஸ்டேல வந்து ஃபாரினர்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த ரூம்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து லோக்கல் ஐடிஸ்க்கு வந்து தரமாட்டாங்க. அண்ட் வந்து என்னோட ஃபேமிலி சர்க்கிள்ல வந்து நம்ம ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்களோட ஃபேமிலிக்கா ரூம் வேணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எனக்கு இங்கே தான் ப்ரொவைட் பண்ணான் என் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ வந்து இந்த ஐஸ்வர்யம் ஹோம் ஸ்டே எப்படி இருக்கு, ஃபாரினர்ஸ் வந்து உள்ள ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத ஸோ அவங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஹோம் ஸ்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறது சார் சார் வந்து சுதன் சார். சார் ஹாய் சொல்லிருங்க. ஹாய் சார். எந்த கான்செப்ட்ல ஹோம் ஸ்டேன்ற ஸ்டார்ட் ஆச்சு சார்? நல்ல கேள்வி இது. நீங்க ஹோம் ஸ்டே, நீங்க மதுரைக்குள்ள ஹோம் ஸ்டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்வி அதிகமாக பட்டதில்லை சார். ஹோட்டல் தான் சார். ஹோம் ஸ்டேன்றது சில பிரீஃப் ஹவுஸ் ஷார்ட்டா சொல்லிடுறேன் நான். ஹோம் ஸ்டேனா வந்து வெளிநாடை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம வீடு இருக்கு, நீங்க உங்க வீட்டை தங்கிருக்கீங்க, அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க. அதுல ஒரு போர்ஷன், அதாவது ஒரு மாடி பகுதியோ இல்ல ஒரு ரூம் பகுதியோ வந்து கொடுத்து, அதாவது நீங்க அதை ஆன்லைன்ல கொடுத்துருப்பீங்க, உங்க வீடோட பேரை கூட கொடுத்துருப்பீங்க, கொடுத்து அந்த உங்க வீட்லயே வந்து ஷேர் பண்ணிட்டு போறதுதான் ஹோம் ஸ்டே. ஸோ இதுதான் ஹோம் ஸ்டேன்றோட கான்செப்ட். ஹோம் ஸ்டேனா பார்ட்னர்ஸ் வந்தாங்கனாலே ஹோம் ஸ்டேனா இத எங்க வீடு உங்க வீட்டுல தான் நீங்க இருக்கீங்களா? இல்ல சார், என் வீடு பக்கத்துல இருக்கு. ஆனா உண்மை அது உண்மைதான், என் வீடு பக்கத்துலயே இருக்கு, நான் இதை பக்கத்துல வச்சு பண்றேன் சார், அதனால ஹோம் ஸ்டே அப்படின்னு அவர் ஓகே சந்தோஷப்பட்டாரு. நான் அங்க ஃபாரின்ல பண்ற மாதிரி நாங்க இங்க பண்ண முடியாது சார். எங்களை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனாலதான் நாங்க வந்து இந்த ஆப்ஷனை பிரிச்சு வச்சிருக்கோம். என் பக்கத்துல என் வீடு இருக்கு, இங்க பக்கத்துல வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து ஓன் பண்ணியிருக்கேன். அதனாலதான் ஹோம் ஸ்டேன்ற கான்செப்டை வந்து உருவாக்கும். ஹோம் ஸ்டேன்றது ஏன் மெயினா சொல்லணும் அப்படின்னா, ஹோட்டல்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது தங்கினவங்களுக்கு நிறைய தெரியும். நீங்க எவ்வளவு எல்லா பேரும் தங்கியிருப்பாங்க, யாரும் தங்காதவங்களாம் வாய்ப்பே கிடையாது, எல்லா பேரும் ஹோட்டல்ஸ் தங்கியிருப்பாங்க. ஹோம் ஸ்டே அப்படின்னா நம்ம வீட்டுல எப்படி நம்ம பீஸ்ஃபுல்லா நம்ம தங்கி இருக்கோமோ அதே உணர்வு தான் இங்க கிடைக்கும். அந்த உணர்வுல வந்து 1% கூட மாறாது. வந்துட்டு போறவங்க எல்லாருமே இப்படி இருந்துச்சுங்க அப்படி இருந்துச்சு, நல்லா சந்தோஷமா இருந்துச்சுங்க, நல்லா ஹாப்பியா பாத்துக்கிட்டாங்க, மேனேஜ் சப்போர்ட் பண்றாங்க, கிளீனிங் சாப்பிட்டு கிளீனிங்ல இருந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நாங்க தூங்க மாட்டோம். கஸ்டமர் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த வேலையை போக்கஸ் பண்ணி முடிக்க வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். ரெண்டாவது, நாங்க அவங்களுக்கு ஒர்க் பண்ணதான் நாங்க இருக்கோம். அப்ப நாங்க அதுல போயிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கன்வின்ஸ் ஆயிட்டா கூட அதுல வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். அதுல எதுலயுமே காம்ப்ரமைஸ் ஆகும். அந்த ஒர்க் என்னன்றது கம்ப்ளீட் பண்ற வரையும் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். ஆமா, கண்டிப்பா ஆகவே மாட்டேன். என்னோட ஸ்டாஃப்ஸ் பூராமே அப்படித்தான். நாங்க யாரையும் வந்து என்னோட மேனேஜராவோ என்னோட கிளீனராவோ ரூம் சர்வீஸ் ரூம் பாயோ அப்படின்றத வந்து சொல்லலாம் வெளியே. நான் அவங்க ஃபேமிலியா தான் வச்சிருக்கேன். ஏன்னா நான் அவங்க ஃபேமிலியா வச்சிருக்கனாலதான் அவங்க வந்து என்னோட இன்டர் ஆகி அவங்க அந்த அளவுக்கு வச்சுக்க முடியும் எல்லாத்தையும். நானும் இன்னைக்கு ஜென்ரேஷன் நானும் அவங்க எல்லாரும் மாதிரி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அவங்க பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நானும் பீஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் நாங்க ரன் பண்ண முடியும் தொழில. சரிங்க சார். இப்போ நம்ம ஹோம் ஸ்டேக்கு வந்து புக்கிங் பண்ணிட்டு வரவங்க டேரக்டா இங்க வந்துருவாங்களா? இதுக்கும் டிராவல் ஏஜென்சி வச்சிருக்கீங்க? மோஸ்ட்லி வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு 19 வருஷமா நான் இருக்கேன். 19 வருஷமா நான் இருக்கனால எனக்கு இதுல அனுபவம் ஜாஸ்தி. ரெண்டாவது, எனக்கு கஸ்டமர் பேஸ் ஜாஸ்தி. இதுல நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, போன்லயும் வருவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு ஹோட்டல்ல வச்சிருக்கோம், அங்கேயும் தங்கினவங்க வருவாங்க, நிறைய கால்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு பூராமே நம்ம மேக்ஸிமம் கொடுத்துருவோம். நான் ரெண்டாவது, நிறைய மேரேஜ் பூரா டைப் வச்சிருக்கோம். ஸோ அவங்க பூராமே மேரேஜ் அன்னைக்கு பூராமே கொடுத்துருவாங்க. எல்லா மேரேஜ் டேட்லயும் மேக்ஸிமம் ஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ஃபுல்லா இருக்குன்னு கூப்பிடாதான் கிடையாது, நீங்க ஆல்மோஸ்ட் எப்பனாலும் கூப்பிடலாம். ஆனா அந்த டேட்ல நீங்க ஃப்ரீயா இருக்கான்னு பாத்துக்கங்க. அதனால யாரும் கூப்பிடலாம் கிடையாது, இந்த டேட்ல நீங்க தாராளமா கூப்பிடலாம். நீங்க அது போக வந்து ஆன்லைன் நமக்கு ஒரு 50% ஆஃப்லைன் 50% ஆன்லைன், இது ரெண்டு தான் நம்ம மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம எது வந்தாலுமே ஒரே ஹேண்ட்லிங் தான், ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு பெரியவனை பாக்குறது அவங்களுக்கு பெரியவனை பாக்குறது எல்லாம் கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே கஸ்டமர் தான். அப்படிதான் நம்ம வரைக்கும் நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மறுபடியும் சொல்றேன், அதுல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டா அப்படின்னா அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ற வரைக்கும் நாங்க வெளியே போறோம். இதுதான் எங்க வேலை. ஏன்னா எப்படி மதுரைக்கு வந்து மதுரைனாலே அப்பா உங்க ஹோட்டல் தான்ப்பா ஃபேமஸ், உங்க போட்டா இருந்துச்சு, இந்த
நாள் நல்லா இருந்துச்சு அப்படின்வாங்க. அந்த மாதிரி நாங்களும் வந்து இங்க ஹோட்டல்ல வந்து இங்க வந்தீங்கன்னா திருப்பி போக மாட்டீங்க. வந்தீங்கன்னா எப்போ வந்தா இதை எங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் சார் ரூம்ல என்னென்ன இருக்கு எப்படி எப்படி இருக்குன்றத பார்க்கலாமா? பார்க்கலாம். சார் இப்போ பார்க்க போறது எந்த மாதிரி ரூம் சார்? ரூம் ஹோம் ஸ்டேன்ற A4 போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஓகே. நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அப்படி போடல லாஜ் ஆயிரும். அதனாலேயே நான் வந்து இந்த மாதிரி ஹோம் ஸ்டேன்றது வந்து மக்களுக்கு வந்து அது அட்ராக்ட் ஆகின்றக்காண்டி தான் நான் அது வந்து மெயினாக போட்டிருக்கேன். வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு கீ பொசிஷன் வந்துடும். நீங்க தான் ஹேண்டில் பண்ண முடியும். கீ பொசிஷன் போடாம மட்டும்தான் எல்லாமே வந்து உங்களுக்கு சப்ளை ஆகும். அதே மாதிரி உள்ள என்ட்ரி ஆயிட்டாலே நம்ம டோர்ல இருந்து ஆரம்பிச்சிருவோமே. ஸோ இந்த கதை உடனே விளம்பரம் ஆயிடக்கூடாது. அதுக்கு நம்ம பேசவே கிடையாது. நம்ம இங்க என்ன ப்ரொசீட் பண்ணிருக்கோம், நம்ம எப்படி வந்து திருப்பி ஹோம் ஸ்டேனா ஏன் அந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு என் வீடுனா என்ன செய்வேன், உங்க வீடு எப்படி கட்டுறீங்க, வீடு வந்து குவாலிட்டியா கட்டணும். அந்த குவாலிட்டியா கட்டணுன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான். இது பூராமே தேக்கு. இன்னைக்கு தேக்கு வாங்கணும்னாலே மினிமம் வந்து 5,000 ஸ்டார்டிங், அதெல்லாம் கிடைக்காது. இது நம்ம வந்து தேக்கு மரங்கள்லாம் வச்சிருக்கனால, ஃபார்ம்ல இருக்கனால அதை நம்ம ரெடி பண்ணி செஞ்சு நம்ம போட்டிருக்கோம். அது அதே மாதிரி இங்க சுத்தி இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா செவத்துல பூரா ட்ரில் பண்ணி, அதாவது அந்த அரிப்பூச்சியோ உங்களுக்கு வந்து கரையானு இந்த மாதிரி எந்த பூச்சியும் வரக்கூடாதுன்னு சொல்லி கெமிக்கல் வச்சிருக்கோம். இதெல்லாமே ட்ரில் பண்ணி செவத்துக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து அந்த ஃபீல் பண்ண முடியாது. அந்த இன்செக்ட்ஸ் ஃபீல் பண்றதோ, ரெண்டாவது கட்டில்ல வந்து சின்ன அந்த கூட்டப்பூச்சி வர்றதுக்கு அதுக்கெல்லாம் எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. ஸோ 2 years ஒன்ஸ் நம்ம 1 year ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிடுவோம். அதே மாதிரி கட்டில் போறாமே பாத்தீங்கன்னா அது சேம் தேக்கில தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரி, நம்ம ஏஜ் இருந்து என்ன வேணா செய்யலாம், ஜம்ப் பண்ணி உட்காந்துக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம். இல்ல அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி நம்ம செஞ்சிருக்கோம். உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க இந்த டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடஞ்சிருப்பது அதெல்லாம் தாராளமா நிக்கலாம். நீங்க எல்லாம் சொந்த இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷீட்ல இல்லாம வுட்ல பண்ணிருக்கோம். ஆமா, கீழே இருக்க தேக்கு, கீழே இருக்க அந்த கால் புறமே தேக்கு. இது வந்து உடன் நல்ல குவாலிட்டியில போட்டுருக்காங்க. அதனால ஸ்ட்ராங் குவாலிட்டி போட்டுருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டுருக்கோம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படி போட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம திருப்பி அந்த வேலையை பார்த்துட்டு கூட மாத்தக்கூடாது. அதே மாதிரி இதுவும் அதே தான். உங்களுக்கு பக்கத்துல வந்து தூக்குனா 2 பேர் வேணும். வெயிட் நீங்க சும்மா தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட் இருக்கு. நான் சொல்றத நீங்க தூக்கி பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாத்துங்க. அதுலயே ஒரு பேசணும் உட்காந்துக்கலாம். இதுலயே உட்காந்துக்கலாம். ஆமா, திங்ஸ் வைக்கிறக்கான தான் மெயினா வச்சிருக்கோம். அதுவே உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டு பீஸ்ஃபுல்லா இருந்துக்கலாம். நீங்க அப்படியே ஒரு நம்ம சொந்த வீடு காட்டினா எப்படி இருக்கும் அந்த அதே இதெல்லாம் இங்க வேர்டிங்கே தான் போடுறீங்க பாத்தீங்களா. தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம். உங்க வீடு மாதிரி எந்த உணர்வும் கிடையாது. அவங்க அந்த வேர்டிங்ஸ்லயே வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி இங்க நம்ம ஏசிஸும் சரி எல்லாமே நம்ம புதுசா தான் கொடுத்துருக்கோம். ஏசியா இருக்கட்டும், ஆமா ஒரு கர்டனா இருக்கட்டும், உள்ள வந்துட்டாலே எல்லா ரூமும் கம்பல்சரி வந்து வென்டிலேஷன் இல்லாம நம்மகிட்ட கிடையாது. எல்லா ரூம்லயுமே வென்டிலேஷன் கம்பல்சரி வச்சிருக்கோம் நம்ம. அதே மாதிரி டிவியுமே ஓடிடி டிவி தான். ஸோ டிவி இன்னைக்கு இருக்கிற பூராமே வந்து ஸ்மார்ட் டிவி விரும்புறாங்க. ஏன்னா எல்லா பேருக்கும் கிட்ஸோட வராங்க. அவங்க பூராமே வந்து கார்ட்டூன்ஸ் பார்க்கணும், சின்ன மூவிஸ், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும் விரும்புறாங்க. ஸோ அதனாலயே நம்ம வந்து இதை ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம இது கொஞ்சம் நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் தான், பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம வந்து இதை ரெடி பண்ணுவோம். எல்லா சேனலுமே நீங்க இதை பாத்துக்கலாம். எல்லா சேனல்ஸுமே. ஆமா, வீட்டுல உட்காந்துட்டு நம்ம எப்படி நம்ம வீட்டுல நீ ஓடிட்டு இல்லையா, அதனாலதான் அதான் வீட்டுல என்னவோ இருக்கணும். அதுதான் அவங்களோட ஃபீலிங். அதே மாதிரிதான் கபோர்ட்ஸ் என்ன வேணாலும் அவங்க அங்கேயும் கபோர்ட் இங்க கபோர்ட் இருக்கு. கோட்டு தொங்க போட்டுக்கலாம். அவங்க பிளேசர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னாலும் தொங்க போட்டுக்கலாம். இங்க லாக்கர் வைக்கணும், சேஃப்டி லாக்கர் அவங்க சேஃப்டியா வச்சுக்கலாம், திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இங்க இல்லாத எதுவுமே கிடையாது ரூம்ஸை பொறுத்த வரைக்கும். லைக் இந்த ரூம் தான் எல்லா ரூம்ஸும் இருக்குமா? ஆமா, இதேதான் சேம். அதே மாதிரி எல்லா ரூம்லயுமே உங்களுக்கு வந்து சோஃபா, ஆமா சோஃபாஸ் வரும். அதுல வந்து மாற்றம் கிடையாது. உங்களுக்கு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே இங்க ஃபர்னிச்சரும் சரி, நம்ம கொடுத்துருக்க எக்யூப்மெண்ட்ஸும் சரி நல்லா குவாலிட்டியா இருக்கும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டாவது இந்த மாதிரி கிளீனஸ் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கிளீனஸ் வச்சிருப்போம் நாங்க. செருப்பு இல்லாம நாங்க நீங்க வரதுக்காண்டி நான் அந்த செப்பல் போட்டு வந்திருக்கேன். நான் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா செப்பலை வெளியே அவுத்து தருவோம். நாங்க ரிமூவ் பண்ணணும்னு சொல்லவே மாட்டோம் அவங்களே. ஏன்னா அந்த அளவுக்கு உண்மைதான். இப்ப வந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளீனா வச்சுக்கணும். அவங்களுக்கு தெரியுது. இன்னும் வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஹோம் ஸ்டேவோ ஒரு ஹோட்டலோ இல்லை எது வேணாலும் நம்ம போவோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்ல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நானே ஒரு ஹோட்டல் போறேன் அப்படின்னாலுமே மெயினா வந்து மெயினா ரெஸ்ட் ரூம் பார்ப்பேன். நான் ரெஸ்ட் ரூம் பார்க்கலைன்னா அப்படின்னா எந்த அளவுக்கு கிளீனா வச்சுதான் நமக்கு தெரியும். ஈவன் மேட்டை கூட பாருங்க, நாங்க பழைய வச்சிருக்கோம். நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிடுவோம். இதை வந்து மாச கணக்குல போடுறதுக்கு வந்து வேலை வச்சுக்கவே மாட்டேங்க. அதே மாதிரி எல்லா இதுலயும் மிரர் அட்டாச்மெண்ட் வந்துடும், ஹேண்ட் வாஷ் வந்துடும் இங்க. இந்த டோர் கூட வந்து பாத்தீங்கன்னா பிவிசி உடன் டோர்.
பார்க்க வந்து உடன்தோரமா இருக்கும். ஆனா வாட்டர் சக்சஸ் ஆகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரி தான் போட்டுருக்கோம். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது வேஸ்ட் இது போடனாலும் இங்க தனியா இது இருக்கும். டஸ்ட்பின்ஸ். ஆமா, இங்கேயுமே வென்டிலேஷன் வச்சிருக்கோம். பாத்ரூம்ல வந்து வென்டிலேஷன் வச்சிருக்கோம். நீங்க இந்த ஆக்சிடென்ட் வெளியே போய்க்கலாம். அதே மாதிரி எங்க டிராப்ஸ் நீங்க பார்க்க முடியாது, வாட்டர் டிராப்ஸ் பார்க்கவே முடியாது, எதுலையுமே பார்க்க முடியாது. இல்ல கிளீனா புதுசா சார். ஆமா, ஏன்னா என்னைக்குமே வந்து அதை மெயின்டைன் பண்ணா மட்டும்தான். இப்ப பாத்துக்கங்க, அந்த அளவுக்கு எந்த ஒரு டிராப்ஸுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு நாங்க தனித்தனியா பர்சன் வச்சிருக்கோம். அவங்க ஸ்டார்டி கூட தனியா வச்சிருக்கோம். அவங்க வந்து ஒரு சின்ன லீக்கேஜ் வந்தாலும் சரி அதை வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா வாங்க ஜஸ்ட் நாங்க வந்து சரண பவன் அந்த மாதிரி பெரிய ஹோட்டல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு போய் அவர் போய் சாப்பிட்டு பார்த்து செய்வாங்க பாரு. அந்த மாதிரி நான் டாய்லெட் நான் தொட்டு காமிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஏன் காமிக்கிறேன்னா அந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு தான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நாங்க கிளீனா வச்சிருக்கோம். அந்த மாதிரி நாங்க மெயின்டைன் பண்றோம். நாங்க இதுதான் எங்களோட எப்படி நாங்க ப்ரொவைட் பண்றோம், எந்த அளவுக்கு நாங்க வந்து நீட்னஸ் வச்சிருக்கோம்ன்ற காரணம் தான். அதான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டேனே. கஸ்டமர் வந்து உள்ள வந்தாலும் செப்பல் கழட்டி வந்துருவாங்க. நாங்க அவங்க வெளியே வந்து ரிமிய ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதியெல்லாம் போடலாங்க. நான் தான் தெரியாம போட்டேன். அது நம்ம நீங்க ஷூட் எடுத்துருக்கனால அப்படியே நம்மளும் சார். இப்ப எல்லா ரூமும் லைக் இதே மாதிரி தான் இருக்குமா? இதே சேம் தான், சேம் கேட்டகரிஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு இது மாறும், உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் உங்களுக்கு ஈவனா தான் இருக்கும். ஸ்பேஸ் கூட தான், இதோட குறையாது. காட்ஸ் மாறும், கட்டில் இதோட ஸ்பேஸ் கூட தான் செய்யும், குறையாது. கார்ட்ஸ் வந்து டபுள் கார்ட்ஸா இருக்கும், ட்ரிபிள் பெட். அதாவது சொல்றோம் இல்லையா, டபுள் பெட் ட்ரிபிள் பெட் ஹோட்டல்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க பூராமே டீலக்ஸ் கண்டென்ட்ல வரும். கோல்டன், டைமண்ட், சில்வர், பிளாட்டினம் அந்த மாதிரி கண்டென்ட்ல வரும். ஆனா உங்களுக்கு டபுள் பெட்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகும். டபுள் பெட், 3 பெட், 4 பெட், 5 பெட், 6 பெட் வரைக்கும் இருக்கு. சார் இப்போ இவ்வளவு நாள் வரையும் நம்ம ஃபாரினர்ஸ் வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்களோட ரிவ்யூ எல்லாம் எப்படி இருந்திருக்கு? நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. அது நம்மளோட அந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல. நான் ஷார்ட்ஸ் தரேன். நீங்க அதுல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சொல்ற விட உங்களுக்கு அந்த ரிவ்யூஸ்ல போடுவாங்க, என்ன போட்டிருக்காங்க, அதையும் பாருங்க. நீங்க அதையும் நான் கொடுக்குறேன். நான் வேற என்ன கேள்வி கேட்கணும்? வேற எனக்கு பார்த்ததுமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு சார். எப்படி இருக்கும்? ஏன்னா என் ஃப்ரெண்டு மூலியமா தான் நான் விசிட் பண்ண வந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு அந்த நம்ம ரீசெண்ட் டைம்ல நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒருத்தவங்களுக்கு என் ஃப்ரெண்டு தான் புக் பண்ணி கொடுத்தான். அப்படியே மேல வந்து ஒரு ஃப்ளோரே புக் பண்ணி கொடுத்தான். அந்த கான்செப்ட் எப்படி சார் இது? இப்ப மேரேஜ் புக்கிங் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விரும்புவாங்க, இன்னும் அட்வான்ஸா விரும்புவாங்க. ஏன்னா இப்போ ஹோட்டல் போறோம் அப்படின்னா 2 persons மேல ஒரு ரூம் அளவு கிடையாது. டபுள் பெட்ரூம்னா 2 person, எக்ஸ்ட்ரா பர்சன்னா அது தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. இது எல்லாம் பேசிக்கா இருக்கிறது தான். நானும் பார்த்தேன் ரூம்ல எக்ஸஸா மேட்ரஸ் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து கேட்பாங்க. நம்மளால எல்லா ரூம்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம், மேட்ரஸ் தனியா ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது ஏன் நம்ம கொடுக்குறப்ப இப்போ 4 cot அப்படின்னா 4 members தான் அலௌட்னு கிடையாது, 6 members வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா கார்டு நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு காஸ்ட் அவங்க ஒரே காஸ்டிங் தான். அதான் சொன்னா என் ஃப்ரெண்டும் சொன்னா ரூம்ஸ்லயே நான் பார்த்தப்போ இருந்துச்சு உள்ளே. எனக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி இந்த எப்படி சொல்றதுன்னா ரேட்டை ஏற்றி கீழே இறக்கி குறைச்சி அப்படிலாம் கிடையாது. ஃபிக்ஸட் ரேட்டு அதை வந்து முன்ன பின்ன நம்ம பண்ணி கொடுப்போம், கஸ்டமர் கண்டி பண்ணி கொடுப்போம், அது விஷயம் இல்லை. ஆனா அவங்கள ப்ரொவைட் பண்ண 6 members ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ரேட்ஸ் வந்து அவங்களுக்கு 2-3 rooms இருக்கிற ரேம்ஸ் வந்து ஒரு ரூம்ஸ் நம்ம. சரி, இப்போ அந்த ஃபாரினர்ஸ் இங்க வந்து அவங்களோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்றாங்களே, ஸோ அந்த மாதிரி ஹெல்பிங்ஸ் எதுவும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், டெபாசிட் எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது நம்ம தனியாக அதுவுமே நான் பண்றேன். சரி, இப்போ வந்து சப்போஸ் அவங்க இங்க இருந்து தனியா டிராவல்ஸ் புக் பண்ணி போகணுமா வெளியே ஊருக்கு, இங்க மதுரையில ஸ்டே பண்ணி? நம்ம டிராவல்ஸ் வந்து 2-3 டிராவல்ஸ் டைப் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம எப்படி சொல்ல, நம்மள மாதிரி தான் அவங்களும். என்னோட கஸ்டமர் எப்படி நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி தான் அவங்களும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் ஹேண்ட்லிங் ப்ராப்பரா வச்சிருப்பாங்க. அது இல்லைன்னா நான் போக மாட்டேன். நான் எனக்கு அவங்க டிராவல்ஸ்ல வந்து கொடுத்துறாங்க. இத்தனை நாள்ல வந்து பேக்கேஜ் மாதிரி அவங்க எனக்கு அந்த டயத்துல அவங்க 3 பேர் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா யார்ட்டையும் தரவும் மாட்டேன். ஏன்னா நான் சேஃப்டியா அனுப்பணும்ல, வெயிட் பண்ணி ஒரு நாள் கூட வெயிட் பண்ணி போங்க. நான் சேஃப்டியா கஸ்டமர் அனுப்பணும் இல்லையா, அதனால நான் ப்ரொவைட் பண்ற 3 டிராவல்ஸ் தான். பேர சொல்ல வரும்போது ஆனா அவங்களுக்கு தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறேன். அது ஏன்னா நான் வந்து என்னோட கஸ்டமருக்கு வந்து ஃபீஸ்ஃபுல்லா இருக்கணும், அதான் நம்ம விரும்புவேன். கண்டிப்பா அது பண்ணி கொடுக்க முடியும். சப்போஸ் இன்கேஸ் ஃபுல் ஆயிருச்சு பண்ண முடியல அப்படின்னா நான் ஃபர்தரா நீங்க ஏதாவது ஆப்ஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கஸ்டமர் ரொம்ப, நீங்க வந்து இந்த வெளி ஆப்ஷன் கொடுக்க மாட்டீங்க, நீங்க பண்ணா நீங்க பண்ணிக்கலாம், இல்ல வெயிட் பண்ணி போறதா இருந்தா பண்ணி கொடுக்குறேன், பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்யூ சார், சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் வேற எதுவும் நான் கேட்காத கேள்வி நீங்க மிஸ் பண்றீங்களா? மக்களுக்கு சொல்ல வேண்டியது எதுவும் இல்ல? இங்க நம்ம எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் எதுவுமே மிஸ் பண்ணல. இல்ல சார், இப்போ இதுக்கு ஒரு ஆர்டினரியா இப்போ வந்து இந்த ஊர்ல இருந்து வரவங்களுக்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், புக்கிங் பண்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஐடிஸ் வச்சு தான் ரூல்ஸ் பண்றாங்க. லோக்கல் பீப்புள்ஸ் வந்து இங்க லோக்கல் இருக்கவங்க யாருக்கும் கொடுக்க கூடாதுன்றது வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ். அது இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம், கஸ்டமருக்கு ஏதாவது ப்ராப்ளம், வீட்டுல ப்ராப்ளம், அந்த மாதிரிக்கு வந்து வீட்டுல தங்க முடியல, வீட்டுல ஆள் இல்ல, வீட்டுல வெளியூர் போயிட்டாங்க, அந்த மாதிரி டைம் வேணா தங்கிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ரிக்வெஸ்ட் பண்ணணும், நம்மளோட ரிக்வெஸ்ட் பண்ணணும், நமக்கு அதை பத்தி தெரியப்படுத்தினாங்க அப்படின்னா நம்ம வந்து தங்க வைக்கலாம். ஓகே, அது உண்மையா இருக்க பட்சத்துல, அது உண்மையா லோக்கல் ஐடிஸ்க்கு வந்து மேக்ஸிமம் அந்தந்த ஊர்ல தர மாட்டாங்க. ஆமா, கவர்மெண்ட் ரூல்ஸ். ஆமா, சோ எமர்ஜென்சி சேஃப்டி பர்பஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி.
கொடுக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ ஃபேமிலி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சார் நான் உங்களோட நம்பர் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லொக்கேஷனும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க சார். பாய் சொல்லுங்க. பாய், தேங்க்யூ. ஸோ ஹாய் சஃபிக் ஸ்டார்ட் வியூவர்ஸ். ஸோ ஹாய், என்னோட பேர் சிவசங்கர். ஸோ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட ஒரு லைக் 25 பீப்புள்ஸ் வந்து ஒரு 1 வீக்காக பிளான் பண்ணி ஒரு எங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக வந்திருந்தோம். ஸோ லைக் சர்ச்சிங் ஆல் ஓவர் மதுரை. எங்களுக்கு வந்து இங்கே எல்லிஸ் நகர் தான் எங்களுக்கு நியர்பையாக இருந்துச்சு. ஸோ நிறைய ரூம் ஸ்டே பார்த்தோம், நிறைய கம்பேர் பண்ணி பார்த்தோம். மோரோவர் ஃபோட்டோஸில் இருக்கிறதும் நேரில் இருக்கிறதும் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐஸ்வர்யம் ஹோம் ஸ்டே எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்கள் நாங்கள் வந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு அவங்க சர்வீஸ் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்சோ ரூம் வைஸ் பார்க்கும்போது அந்த கிளென்லினஸும் சரி, அவங்க பண்ற சர்வீஸும் சரி, உள்ள இருக்க இந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே ஓவரால் சர்வீஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ரொம்ப அக்சசிபிளான ஏரியால இருக்குது. ஏன்னா இங்க இருந்து கோயிலும் நம்ம போயிடலாம், சுத்தி தெப்பக்குளம் பக்கத்துல இருக்கு, அதுக்கப்புறம் ஃபுட் ஷாப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்படி ஒரு தூங்கா நகரத்துல ஒரு சூப்பரான இடம் வந்து வேற தான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கூகுள் போட்டோஸ்ல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குற ஹோட்டலுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். பட் இங்க வந்து எங்க கிட்ட என்ன இமேஜ்ல காமிச்சாங்களோ அது அப்படியே தான் இருந்துச்சு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 25 பீப்புள் 8 ரூம்ஸ் புக் பண்ணிருந்தோம். 8 ரூமே நாங்க சொன்ன டைமுக்கு சூப்பரா நீட்டா கிளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்க ஆக்சுவலா என்ன பிளான்ல வந்தோம்னா ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்துட்டு ரூம் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பா அது கிளீனா இருக்காது சொல்லி அவங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ண சொல்லலாம்னு வந்தோம். பட் இங்க ரிசப்ஷன்ல நாங்க என்ட்ரி ஆனதுல இருந்து நாங்க உள்ள போற வரைக்கும் எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. இன்பிட்வீன் கொஞ்சம் அப்டக்கல்ஸ் இருந்துச்சு, சொன்ன உடனே எல்லாமே ரெக்டிஃபை பண்ணாங்க. ஸோ இஃப் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் குரூப் புக்கிங் நீங்க எது பண்ணணும்னாலுமே என்னோட சஜஷன் இந்த ஏரியால ஒரு பர்சனல் பெஸ்டா இருந்தது ஐஸ்வர்யம் ஹோம் ஸ்டே. ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. வி ஹேட் அ பிளசன்ட் டைம் இன் ஐஸ்வர்யம். ஸோ நாங்க மேரேஜ் டைம் இருந்ததை விட இங்க அப்படியே படுத்துங்கிறது அதிகமா இருந்துச்சு, அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அப்கோர்ஸ் நீங்க ஃபேமிலியோட வரக்கும், ஃப்ரெண்ட்ஸோட வரக்கும், கப்புள்ஸ் வரக்கும், ஐ ஃபீல் திஸ் இஸ் சோ பெஸ்ட். தேங்க்யூ.